الحمد لك والشكر لك أنعمت بالخير نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وقطب الأولياء افتخار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. அமீன். அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற 2 வாரங்களாக இஸ்லாமிய ஆண்டு துவக்கத்திலிருந்து ஹிஜ்ரத் மற்றும் முஹர்ரம் மாதத்துடைய நிகழ்வு பற்றியும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை பற்றியாக தொடர்ந்து 2 வாரங்களாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதிலே முதல் வாரத்திலே அல்லாஹ் நாடியதை யாருக்கும் செய்வான் என்ற செய்தியை பார்த்தோம். அதிலே சென்ற வாரம் அல்லாஹ் நம்முடன் தான் இருக்கிறான் என்பதை அடிப்படையாக கொண்டு மற்றவருக்கு உதவி செய்வது மூலமாக நம் மனங்கில் இருக்கக்கூடிய மனித நேயத்தை வெளிப்படுத்தும் போதும் சரி, உலக தேவையற்றவராக உலகை வாழும்போது அல்லாஹ் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் உரிய சன்மானையும் கொடுப்பான் என்பதாக நாம் சென்ற வாரம் பேசினோம். அதன் தொடராக ஹிஜ்ரத் என்பதை இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரும் நிகழ்வு என்பதனால்தான் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாகவும் அதனுடைய பெயரை வைத்திருக்கிறார். எனவே அந்த ஹிஜ்ரத்துக்கான காரணம் என்ன, ஏன் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தார்கள், அதற்கான காரணங்களையும் அதற்கு முன்பதாக நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு போதித்த போதனைகள் பற்றியான செய்திகள் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா கேட்பதற்கும் சொல்வதற்கும் அதற்படி வாழ்ந்து மழிவதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அமீன். அன்பானவர்களே, அன்று இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டிருக்கிறது. முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபர்களை ஹிஜ்ரத்துக்காக அனுப்பி வைக்கிறார். அதிலே முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். அவர் மதீனாவுக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை ஏற்றி வைக்கும்போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் முதலாவதாக ஒரு 12 நபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வந்து இஸ்லாத்தை ஏற்க வைக்கிறார். இரண்டாவதாக மதீனாவிலிருந்து 70 நபரை அழைத்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்க வைக்கிறார். மூன்றாவதாக வரக்கூடிய நேரத்தில் இங்கு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பெருகிவிட்டார்கள். எனவே அனைவரையும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அழைத்துக் கொண்டே நேரம் வர முடியாது. எனவே நீங்கள் மதீனாவிற்கு வர என்பதாக அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்கிறார். இப்படியாக மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் பரவி கொண்டே இருக்கிறது. அப்படி இஸ்லாத்தை ஏற்றவர்களையும் சரி இஸ்லாத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார். இதற்கான அடிப்படை காரணம் இஸ்லாத்தை ஏற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதும் போல அவர்கள் இஸ்லாமியராக வாழ வைக்கின்றதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்களை மதீனாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சென்றார். ஏன் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்ற சூழலில் மனிதர் வாழக்கூடிய சூழல் அங்கே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய முதுகில் ஒட்டகத்தினுடைய கழுவை போட்டார் என்பதாக செய்தியை பார்க்கிறோம். காபாவிற்கு நுழைவதற்கு தடை செய்யப்படுகிறது. இஸ்லாத்தை ஏற்ற சஹாபிகள் எல்லாம் கொடுமை செய்யப்படுகிறார்கள். மக்கா வீதிகளிலே பாலைவன வீதிகளில் கொடுமை செய்யப்படுகிறார்கள். சிலர் ஷஹீதும் ஆனார்கள். இப்படியாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவிற்கு அழைத்து சென்றார்கள். அத்தோடு சேர்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்களை இஸ்லாமியராக வாழ வைக்கின்றதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு அழைத்து சென்றார்கள்.
இஸ்லாமியராக வாழ்வது என்பது என்ன என்பதாக சிந்தித்தால் ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மூதாட்டி வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிரமத்தை பார்த்து உதவி செய்கிறார்கள். பெட்டி தலையில் வைத்துக் கொண்டு அவர்கள் பின் நடந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாட்டியை கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் மக்கா விட்டு செல்லும் போதாக கேட்கும்போது மூதாட்டிக்குரிய வார்த்தை, இங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் இருக்கிறார், அவர் தன்னுடைய கொள்கையை மக்களிடத்தில் திணித்துக் கொண்டிருக்கிறார், பெண்களுக்கு ஒதுக்கி கொண்டிருக்கிறார், எங்கள் இறைவனை எல்லாம் திட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதாக அந்த நபர் அந்த மூதாட்டி நபி அவர்களிடத்தில் பேசிக் கொண்டு வருகிறார் என்பதாக அவர் வரக்கூடிய எல்லை வந்த போது அந்த மூதாட்டி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், நீங்கள் யார் என்பதாக கேட்கும் போதுதான் நபி அவர்கள் கூறினார்கள், நான் தான். இவ்வளவு நேரம் நீங்கள் யாரை திட்டிக் கொண்டே வந்திருக்கிறோம் அந்த நபி நான் தான் என்பதாக கூறும்போது அந்த மூதாட்டி அவர்கள், இதுதான் இஸ்லாமா? எவ்வளவு நான் உங்களை திட்டினேன், திட்டிய போதும் கூட நீங்கள் பொறுமையாக இருந்தீர்களே, இதுதான் இஸ்லாமா, இதுதான் இஸ்லாமிய நடைமுறையா என்பதாக கூறிய அந்த மூதாட்டி இஸ்லாத்தை ஏற்ற என்பதாக செய்தியை பார்க்கும். அதே போல்தான் ஹுதைபியாவின் நிகழ்வு நமக்கு அனைவருக்கும் தெரியும். அநீதமாக ஒப்பந்தம் ஓடப்பட்ட போது, அநீதமாக ஒப்பந்தம் ஓடப்பட்டது, மக்காவிலிருந்து மதீனாவிற்குள் யாராவது நுழைந்தால் அவரை நீங்கள் திரும்ப அனுப்பிவிட வேண்டும். ஆனால் மதீனாவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்களே மக்காவிற்கு நுழைந்தால் நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்பதாக அநீதமாக ஒப்பந்தம் போடப்பட்டு கூட அங்கு சென்ற இஸ்லாமியர்கள் அங்கு இஸ்லாமியராக வாழ்கிறார்கள். எவரும் அந்நிய மதத்தில் இருக்கக்கூடிய வீட்டை தட்டி இஸ்லாத்தை ஏற்றி சொல்லவில்லை, நீங்க இஸ்லாத்தை ஏற்க என்பதாக யாரும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் அனைவரும் அங்கு சென்றவர்கள் அனைவரும் இஸ்லாமியராக வாழ்கிறார்கள். இஸ்லாம் எதை சொல்லி தந்திருக்கிற அடிப்படையில் அவர்கள் வாழும்போது இதை பார்த்து பார்த்து அந்நியர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதுவரை இஸ்லாம் பரவியதை விடவும் அநீதமாக ஹுதைபியாவின் ஒப்பந்தத்துக்கு முன்பதாக போடப்பட்ட போது 1 விடவும் 10 மடங்கு இஸ்லாம் பரவியது. இதற்கான காரணங்கள் என்னென்று சொன்னால், இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கொள்கையில் வாழ்ந்தது காரணமாகத்தான் அங்கு இஸ்லாம் வேகமாக பரவியது. ஏன் அங்கு செல்ல வேண்டும்? இந்தியாவில் கூட, ஏன் தமிழகத்தில் கூட ஒரு மாவட்டத்திலே ஒரு ஊரிலே ஒரு ஊரை இஸ்லாத்தை ஏற்கிறது. 1981ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அன்று திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கூட மீனாட்சிபுரம் என்று சென்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஊர் முழுவதுமாக இஸ்லாத்தை ஏற்கிறது. கிட்டத்தட்ட 180 குடும்பங்கள், 800க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். காரணம் என்ன என்பதாக கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் மதத்திலே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், கீழ் ஜாதியாக இருக்கக்கூடியவர்கள், தலித் அவர்கள், பல்ல என்பதாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் மதத்திலே அவர்கள் மிகவும் கீர்த்தனமாக நடத்துகிறார்கள். எந்த அளவு கீழ்த்தனம் என்று சொன்னால், அவர்கள் கடை வீதியிலே சென்று ஒரு தேநீர் கடைக்கு சென்று டீ குடிப்பதாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு சிரட்டையில் தான் டீ கொடுக்கப்படும். இப்படியாக அவர்கள் மதங்களிலே அவர்கள் மிகவும் தாழ்வாக நடத்துவதை பார்த்தவர்கள் இஸ்லாமியரை பார்க்கிறார்கள். இஸ்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது, சமூக மக்களுக்கு மத்தியிலே வளர்ச்சியாக இருக்கிறது, நேர்மையாக நடக்கிறார்கள், சமூகத்திலே ஒற்றுமையாக இருக்கும்போதாக அந்த ஊரை இஸ்லாத்தை பார்த்து ஊர் முழுவதும் இஸ்லாத்தை ஏற்ற செய்தியை பார்க்கிறோம். அதுவரை மீனாட்சி என்பதாக அழைக்கப்பட்ட ஊர் இன்று தென்காசி மாவட்டத்தினுடைய ரஹமத் நகர் என்பதாக அழைக்கப்படுகிறது. அப்படியானால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கான அடிப்படை காரணம் அவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்தார்கள், இஸ்லாமியர்கள் வாழ்வியலை பார்த்தார்கள், அவர்கள் வாழ்வை எப்படி இருக்கிறது என்பதாக அதை பார்த்துதான் இஸ்லாத்தை ஏற்றார்களே. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக 92 வயது இருக்கக்கூடிய பெல்ஜியம் நாட்டை சார்ந்த ஒரு மூதாட்டி இஸ்லாத்தை ஏற்கிறார். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கான காரணம் என்பதாக கேட்கும் இந்த மூதாட்டிக்குரிய வார்த்தை, நான் தனிமையில் இருக்கிறேன், எனது வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய முஹம்மது என்று சொல்லக்கூடிய குடும்பத்தார் எனக்கு உதவி செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னை மருத்துவருக்கு அடுத்து செல்வதிலிருந்து மருந்து வாங்கி தருவது, என்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதை அவர்கள் எனக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் நான் மாற்று மதத்தை சார்ந்தவன், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், எனக்கான அனைத்து தேவை நிறைவேற்றி கொடுத்தார்கள். எனவே இதற்கான காரணம் என்பதாக நான் சிந்தித்து பார்த்து அவர்கள் இருக்கக்கூடிய மதம் தான் என்பதை புரிந்து கொண்டேன். அவர்கள் மதத்திலே அண்டை வீட்டாருடன் சேர்ந்து வாழ என்பதாக இஸ்லாம் போதித்திருக்கிறது, அனைவரும் இரக்கமாக இருக்கும்போதாக போதித்திருக்கிறது, முதியவர்களிடத்திலே கண்ணியமாக நன்மைக்குமாக போதித்திருக்கிறது. எனவே அதை பார்த்ததான் இதையெல்லாம் அவர்கள் அடிப்படையாக கொண்டிருக்கிறான காரணம் அவர்கள் இஸ்லாமியராக இருப்பது. எனவே அந்த மதம் எனக்கு பிடித்ததான் இஸ்லாத்தை ஏற்று என்பதாக அந்த நபர் கூறுகிறார். அப்படியானால் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியராக வாழும் போது இஸ்லாம் பரவும் என்ற ஒரு செய்தியை அன்று முதல் இன்று நடக்கக்கூடிய செய்தி வரை பார்க்கும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களை பாதுகாக்க வேண்டும், அத்தோடு சேர்த்து அவர்களை இஸ்லாமியராக வாழ வைக்க என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு அழைத்து சென்றார்கள். அப்படியானால்
முதல் படிப்பினை என்னவென்று சொன்னால், அந்த ஹிஜ்ரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களை பாதுகாக்கும்பதற்காகவும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியராக வாழ வைக்கும்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவிற்கு அழைத்து செல்வதாக செய்தியை பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கான பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு ஊரில் நாம் வாழ்கிறோம், ஒரு இடத்தில் வசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு இஸ்லாமிய கொள்கை பின்பற்றுவதிலே, ஹராம் ஹலாமை பேணுவானுவதிலே நண்பர்களாக உறவினர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்தெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வது நமக்கு தடையாக இருந்தது என்று சொன்னால், தொழுவது தடையாக இருந்தால், தாடி தைப்பி வாழ்வதிலே தடை இருந்து சொன்னால், அங்கிருந்து நாம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். இங்கே எனக்கு இஸ்லாமிய அடிப்படையில் வாழ முடியவில்லை, இஸ்லாமியராக வாழ்ந்தால் நான் அடிக்கப்படுகிறேன், அந்த கொள்கையினால் பின்பற்ற முடியவில்லை என்று சொன்னால், அங்கிருந்து நாம் இடம் மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு இந்த ஹிஜ்ரத் மூலமாக போதிக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இடத்தை மாற்றுவதில்லை, நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இடத்துக்கு ஏற்றாலும் இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நாம் இடத்திற்கு ஏற்றாலும் நம்முடைய வாழ்வியலை மாற்றமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்தியாவிலே வாழக்கூடிய நீங்க சிங்கள இனத்தவரை எடுத்துக்கொண்டால், அவர்கள் இந்தியாவிலே எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் கொள்கையில் சரியாக இருப்பார்கள். அதுதான் அவர்களுடைய கொள்கை என்பதாக அவர் ஆடை முதல் அனைத்தும் அவர்களுடைய அடையாளங்களோடு தான் இருப்பார்கள் இந்தியா முழுவதும். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு கூட நம்ம எடுத்துக்கொண்டோம், ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு ஏற்றாலும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு வேலைக்கு செல்கிறோம், அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொப்பி அணிந்திருக்க கூடாது, தாடி இருக்கணும்னு சொன்னால் உடனே எடுத்து விடுகிறோம். காரணம் என்ன சொன்னால், உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழும் போது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை செய்திகள் நம்மை விட்டு தூரமாகி கொண்டே இருக்கிறது. எனவே இஸ்லாம் இருக்கக்கூடிய நாம் நமக்கு ஒரு தடை ஏற்படுகின்ற சொன்னால், இஸ்லாமியனாக வாழ்வதிலே, இஸ்லாமிய அடிப்படை விஷயங்களை பின்பற்றுவதில் ஒரு தடை இருக்கிறது சொன்னால், அந்த இடத்தை விட்டு நாம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு ஒரு பாடமாக போதிக்கப்படியானால், ஹிஜ்ரத்துடைய படிப்படை வாழ தடை இருக்கிறது, சுன்னத்தை பின்பற்றுவது தடை இருக்கிறது சொன்னால், அங்கிருந்து நாம் இடத்தை மாற்ற வேண்டும். நம்மை மாற்றிக் கொள்வதில்லை, இடத்தை மாற்றிக்கொண்டு நம்மை நாம் இஸ்லாத்திலே முழுவதுமாக உட்படுத்தி இருக்க வேண்டும். அத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத் முன்னுக்கு முன்பதாக, அந்த பயணத்துக்கு முன்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலே மனிதர்கள் புனிதர்களாக வாழ்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைந்தவுடன் மக்களுக்கு போதித்த போதனை என்ன? 4 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். இந்த 4 நீங்கள் பின்பற்றினால் போதும், நிச்சயமாக நீங்கள் சொர்க்கத்துக்குரிய ஆகின்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயத்தை போதிக்கிறார். மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமாக தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. காபாவிற்கு நுழைய முடியவில்லை, சொந்த நாட்டிலிருந்து அகதிகளாக துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். இப்படி அடிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு நுழைந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? நாம இருந்தால் ஒரு ஊரில் என்னை துரத்தி அடிக்கப்பட்டால், வேறு ஊரில் சென்றபோது எனக்கான 10 நபர் தேர்ந்து விட்டாங்க, ஆனால் என்னை அடித்தவர்களை திருப்பி அடிக்கும்போதாக வேண்டிதான் கிளம்பும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு நுழைந்தவுடன் அனைத்து அநீதங்களையும் ஓரமாக கட்டிவிட்டு, இது என்ன பழி வாங்குவது என்பது என்னுடைய நோக்கமல்ல, ஆனால் என்னை ஏற்றவர்களை, இஸ்லாத்தை ஏற்றவர்களை சொர்க்கத்துக்குரியவராக ஆக்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 விஷயத்தை மக்களுக்கு போதித்து கொடுக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நுழைந்தவுடன் மக்களுக்காக முதல் போதனையாக சொன்னது, யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, அஃசு ஸலாம் வஅத்இமு த்ஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில் லைலி வன்னாஸ் நியாம் ததுகுலு ஜன்னத பிஸ்ஸலாம் என்பதாக 4 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார். இந்த 4 விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு சென்றால் நிச்சயமாக வாழ்வியலும் உயரும், அல்லாஹ்விடத்தில் நேசத்தை பெற்றவராகும், சலாமத்தாக சொர்க்கத்தில் நுழைவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். அது முதல் விஷயம் அஃசு ஸலாம், சலாத்தை பரப்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் போதனையாக சொல்கிறார். சலாம் என்று சொன்னால், இந்த வார்த்தையிலே நாம் காலை வணக்கம் மாலைக்கு முதலாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சலாம் என்பது நமக்கு மத்தியில் கூறக்கூடிய நேரத்தில் எதிரே இருக்கக்கூடியவர்கள் எதிராளியாக இருந்தாலும் சில மனங்களிலே இறக்க கணத்தை கொண்டு வருவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத் என்பது ஒரு துவாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். யாரோ ஒருவரை பார்க்கிறோம், ஒரு இஸ்லாத்தை ஏற்றவரோ ஏற்காதவரோ, கண்ணுக்கு முன் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை சலாத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவருக்காக நாம் துவா செய்கிறோம். யா அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்தை கொடு, வரக்கத்தை கொடு, அவருக்கு அருளை புலி என்பதாக கூறக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு மனங்களிலே இணக்கத்தை ஏற்படுத்தும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார். எனவேதான் சலாத்தை பரப்புங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையாக போதித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த சலாம் என்ற வார்த்தை தான் உங்களை இறை விசுவாசிகளாக அல்லாஹ்வை நேசராக ஆக்குவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுவார்கள், லா ததுகுலு ஜன்னத ஹத்தா துமினு, இறை விசுவாசி ஆகாமல், அல்லாஹ் நேசரா ஆகாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, இறை விசுவாசி ஆகக்கூடான இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும், இறை விசுவாசி ஆகுவதற்குறான விஷயத்தை உங்களுக்கு நான் கட்டுத்தரேன் என்பதாக கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஃஸுஸ் ஸலாம் பைனக்கும், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். சலாத்தை பரப்பினால் அல்லாஹ் நேசராக ஆகிவிடலாம். அல்லாஹ் நேசராக நீங்க ஆகிவிட்டால் சொர்க்கத்துக்குள் நுழைந்து என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய போது அதை கேட்ட சஹாபிகள், அப்துல்லா என்ற சஹாபி அவர்கள் உடனடியாக கடை வீதிக்கு செல்கிறார். வியாபார பொருள் வாங்குவதற்காக வேண்டியோ பொருள் விற்பதற்காக அல்ல, சலாத்தை சொல்வதற்காக வேண்டி. சொல்லுவதெல்லாம் சந்திக்கக்கூடிய அனைவரிடத்திலும் சலாத்தை சொல்லிக் கொண்டு வச்சு. அப்படியானால் நாமும் சலாத்தை பரப்ப வேண்டும். சாதாரண வார்த்தை தான், ஆனால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாகவும் நம்மை சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கு. இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மக்களில் கூறிய வார்த்தை வஅத்இமு த்ஆம், ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். இன்று நம்ம இந்த தன்மை என்பது மிகவும் குறைந்து விட்டது. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கின்ற கூடிய தன்மையை நிச்சயமாக நாம் குறைத்து விட்டோம். முன்பெல்லாம் ஒரு நல்ல நாட்கள் வந்து என்று சொன்னால், ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு சொன்னால் வீட்டிலே 2 நபருக்கு சேர்த்து சாப்பாடாக்கி உணவு கொடுப்பதற்காக காத்திருப்பார்கள். யார் வருவார், ஏழை யார் வருவார் என்பதாக வாசலை பார்த்து கொண்டிருந்த காலம் போகின்ற உணவு மீதம் இருந்தால் அடுத்தவள் என்பதாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கும். இதனால் நாட்டிலே பசியினால் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டுகளிலே 182 மில்லியன் மக்கள் பசியினால் வாழ என்பதாக கணக்கு தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பசி கொடுமையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சி 2160ஆம் ஆண்டு ஆனாலும் கூட அதனுடைய குறைந்தபட்ச அளவுக்கு எங்களால் அடைய முடியாது. அப்படியானால் மக்களுடைய பசியை முழுமையாக எங்களால் தீர்க்க முடிவதாக கூறினார். காரணம் என்னன்னு சொன்னால், நாம் கொடுப்பதை விட்டும் தூரமாகிவிட்டோம். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும்போதாக இருக்கக்கூடிய எண்ணத்தை நம்மை விட்டு தூரமாக்கியதன் காரணமாகத்தான் இன்று பசியினால் வாழக்கூடிய மக்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ஒரு நபரை பார்த்து கேட்பான், உனக்கு நான் செல்வம் கொடுத்தேன், உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தேன், ஒரு வியாபாரத்தை கொடுத்தேன், ஆனால் நான் பசியாக வந்து உன்னுடைய வீட்டு வாசல் நிற்கக்கூடிய நேரத்தில் எனக்கு நீ உணவு கொடுக்கவில்லை என்பதாக கூறுவார். அப்போது இந்த நபர் கேட்பார், என்னை கேலி செய்யும் என்பதாக கூறிய அந்த நபர் சிரிப்பார். நீ இருக்கிறாய், உலகுக்கு உணவு கொடுப்பவன் நீ தான், நீ என்னிடத்தில் உணவு தேடி வந்தாயா என்பதாக கூறி அந்த நபர் சிரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை, இந்நேரத்தில் இந்த இடத்தில் ஒரு பசிக்காக உன்னிடத்தில் வந்து உணவு கேட்டார், ஒரு ஏழை உன்னுடைய வாசலில் நின்றார், அவனுக்கு நீ உதவி செய்திருந்தால் நிச்சயமாக என்னை பார்த்திருப்பேன் என்பதாக அல்லாஹ் கூறுவான். அப்படியானால் பசியாக்காக வேண்டி ஒருவர் நம்முடைய வாசலில் நின்றார் என்று சொன்னால் அவருக்கு உணவு கொடுக்கும் நேரத்தில் அல்லாஹை நாம் பார்க்கணும். எனவே அந்த தன்மை விட்டு தூரமாக காரணமாக பசினால் வாழக்கூடிய மக்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. எனவே ஏழைகளுக்கு நாம் அதிகப்படியாக உதவி செய்ய வேண்டும். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மக்களிடத்தில் கூறிய வார்த்தை உஸ்ஸில்லுல் அர்ஹாம், உறவை சேர்ந்து என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இன்று நாம் ஒவ்வொரு நபரும் ஒரு உறவை முறித்தவராகத்தான் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்கள், அல்லாஹ் தஆலா உலகில் மக்களை படைத்ததற்கான காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான், யா அய்யுஹன்னாஸ் அஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே உயிரிலிருந்து படைத்தேன். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த உயிரிலிருந்து அவர் மனைவியை படைத்தேன். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸா, அதிலிருந்து தான் உலகில் வாழக்கூடிய ஆண் வர்க்கத்தையும் பெண் வர்க்கத்தையும் படைத்தின்பதாக கூறக்கூடிய அல்லாஹ் தோழி பாட்டவில்லை. மனிதனை படைத்தின்பதாக கூறக்கூடிய மனிதனை படைத்துவிட்டு என்பதாக முடிக்காமல் அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான், வத்தகுல்லாஹ் அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் உறவை முறிப்பதில் அல்லாஹ் பயந்து என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். அப்படியானால் உறவை சேர்ந்து வாழ்வதற்காக நீதான் உலகிலே மனிதனை நாம் படைத்தின்பதாக அல்லாஹ் அந்த வசனத்தில் நம்மை பார்த்துக்கிறோம். ஆனால் இன்று நாம் உறவை முறித்தவராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகிலேயே அல்லாஹ் ஒரு காரியத்தை ஆகுமானதாக ஆக்கி, இது ஆகுமானது ஆனால் அது எனக்கு கோபமான செய்தி என்பதாக ஒன்று இருக்குது என்று சொன்னால் அது மனமுறிவு தான். இது ஆகுமான காரியம்தான், இதை செய்து கொள்ளலாம், ஆனாலும் கூட இது எனக்கு கோபத்தை தரக்கூடிய காரியம் என்பதாக அல்லாஹ் உலகில் ஒரு சட்டத்தை வைத்து என்று சொன்னால் அது தலாக் என்று சொல்லக்கூடிய உறவை முறிக்கக்கூடிய விஷயம்தான். இது இன்று சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிறு சிறு விஷயங்களுக்காக வேண்டி, சிறு சிறு சங்கடத்திற்காக வேண்டி எல்லாம் தலாக் குலா என்பதாக இன்று இஸ்லாமிய சமூகம் கோட்டுடைய வாசல் நிற்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்படி ஆனால் உறவை சேர்ந்து வாழ வேண்டும். உறவு சேர்ந்து வாழ்வதுதான் அல்லாஹ்வுடன் நாம் சேர்ந்து வாழ முடியும்.
அல்லாஹாலா உறவை படித்த போது ஒரு அல்லாஹத்துல பேசியது, அன் அஸ்லமன் வசலக், எவர் என்னை சேர்ந்து வாழ்கிறாரோ நீ அவரை சேர்ந்து வாழ வேண்டும். எவர் என்னை முறித்து வாழுகிறாரோ நீ அவரின் உறவை முறிக்கும் என்பதாக அல்லாஹ் உறவு கூறியது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள என்பதாக செய்தியை பார்க்க. அப்படியானால் நாம் உறவை சேர்ந்து வாழ காலத்தில் எல்லாம் அல்லாஹாலா நம்முடன் சேர்ந்து இருப்பான். என்று நாம் உறவை முறிக்கிறோமோ அத்தோடு அல்லாஹாலா நமக்கும் அல்லாஹுக்கான உறவு முறி என்ற ஒரு செய்தியை பார்க்க. அதோடு ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள், நான் ததுகுலு ஜன்னத காத்திஉர் ரஹீம், எவர் உறவை முறிக்கிறாரோ அவர் சொர்க்கத்து நுழையமாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் கூறுகிறார். அப்படியானால் உலகிலே வாழக்கூடிய நேரத்தில் நாம் உறவை சேர்ந்து வாழ வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவதாக மதீனத்து மக்களுக்கு கூறிய வார்த்தை என்று சொன்னால், வஸல்லூ பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை நீங்கள் தொழுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவது விஷயமாக கூறினார். அப்படியானால் இரவு நேரத்தில் ஃபர்ல தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லை, இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விற்காக நீங்கள் தூக்கத்தை கலைத்து ஒழு செய்து தொழுது என்று சொன்னால் உங்கள் நோக்கங்களை உங்கள் செயல்பாடுகளை பார்க்கக்கூடிய அல்லாஹ் நீங்க எதற்காக நிற்கிறீங்க அந்த நோக்கத்தை எல்லாம் அல்லாஹாலா நிறைவேற்றிக் கொண்டாக இருக்கிறான். ஏன் அல்லாஹாலா மக்கள் உறங்கும் நேரம் கூட என்று சொன்னால் மற்ற நேரத்தில் நாம் தொழுகக்கூடிய நேரத்தில் கிபர் பெருமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இவர் தொழுகை செல்லும்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு பார்க்கிறார் என்னுடைய எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு. எனவேதான் இரவில் மக்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தொழும்போதுதான் அல்லாஹ் தஆலா எனக்காக வேண்டி அடியான் என்று தொழுக என்பதாக நினைத்து அல்லாஹ் அவருடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான். எனவே அப்படி செய்யும் முறையில் தான் அல்லாஹ் தஆலா ததுகுலு ஜன்னத பிஸ்ஸலாம், இந்த நான்கை பின்பற்றினால் சலாமத்தாக நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழையும்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த நான்கும் நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் இந்த நான்கின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு அனைத்தையுமே குறித்து வருகிறார். சலாத்தை பரப்புவது மூலமாக உறவை அனைவரையும் சேர்ந்து வாழ முடியும். உணவு கொடுப்பது மூலமாக ஏழைகளுடைய பிரியத்தை பெற முடியும். உறவை சேர்ந்து வாழ மூலமாக குடும்பங்கள் மத்தியிலே நலவை ஏற்படுத்த முடியும். இரவு வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியும். எனவே இந்த நான்கு நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்றவராக வாழ முடியும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நுழைந்தவுடன் எவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட இதை நீங்க செய்யுங்கள் போதும், இது உங்களை அல்லாஹ்விற்கு உயர்வையும் தரும், சொர்க்கத்தையும் தருவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அடிப்படையாக போது. எனவே இதை நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டு வர வேண்டும். இந்த ஹிஜ்ரத் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய காரணம் என்று சொன்னால், இந்த ஹிஜ்ரத்துடைய காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்களை முதலாவதாக பாதுகாக்க வேண்டும், இரண்டாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களை இஸ்லாமியராக வாழ வைக்க வேண்டும். அப்படி வாழும்போதுதான் இஸ்லாம் பரவும் என்ற செய்தியும் பார்க்கிறோம். அடுத்ததாக உலகில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்தில் இஸ்லாமியராக வாழக்கூடிய நேரத்தில் கொள்கை விஷயமாக ஹலால் ஹராம் பேணுவதில் நமக்கு தடை ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்தி இடத்தை மாற்றமைக்கும் என்பதாக செய்தியையும் பார்க்கிறோம். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு விஷயத்தை போதித்திருக்கிறார்கள். நான்கு விஷயத்தை பின்பற்றும் போது நாம் சொர்க்கத்துக்குள்ளாக நிச்சயமாக முடியும். சஹாபிகள் அனைவரும் ஆனார் என்ற ஒரு செய்தியை பார்க்கும். அல்லாஹ் தஆலா அப்படி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.